நன்றி கெட்ட திரையுலகம். அதாவது வந்து பேர் புகழ் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. பணம் எங்கே இருக்கின்றதோ அங்கே வந்து எப்படி வேணாலும் போய் நிற்பார்கள் அப்படிங்கிறதான் வந்து உண்மை. கமலஹாசன் வந்து அவ்வளோ பெரிய கலைஞானி, அவ்வளோ பெரிய சூழ்நிலையில் இருக்கும்போது ஜேகே ரித்தீஷ் வந்து எம்டி செக்கா கொடுத்தான்னு கேள்விப்பட்டு மக்கான காலையில் 5 மணிக்கு அவர் வீட்டு வாசலில் போய் நின்னார். அது ஒன்று வந்து பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு வந்து கிங்காங் அவருடைய திருமணம் தேடி 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 சமூகத்தில் பெரும் பேசுபொருளாச்சு. எவ்வளோ பேரை தேடி 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 போட்டார். மண்டி போட்டெல்லாம் பத்திரிக்கை வாங்கினாங்க. அதெல்லாம் ஆஹா, விஜய் சேதுபதிக்கு எவ்வளோ பெரிய பேர், எவ்வளோ பெரிய சிந்தனை, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு இருந்துச்சு. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு ஐஸ்வரி கணேசனுடைய ஒரு கல்யாணம் ஒன்று நடந்துச்சு. பத்திரிகைப்பா எனக்கு பத்திரிகை வரல, எனக்கு பத்திரிகை போட்டி போட்டுட்டு பத்திரிகை கேட்டு பத்திரிகை வந்துச்சோ இல்லையா, ஒரு பத்திரிகை கொடுத்தா அந்த பத்திரிகை வச்சு நம்மலாம் போவோம் நிற்கிறது வழி இல்லாமல் ஐஸ்வரி கணேசனில் போய் அவ்வளோ பெரிய பேர் சொல்லாத பட்டாளங்கள் சிறை உலகம் எல்லாம் போய் நின்று வாழ்த்திட்டு வந்துச்சு. ஆனால் தேடி 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 போய் கிங்காங் பதிவு வச்சுருந்தார். அன்றைக்கு மறுநாளே இன்றைக்கு புரட்சி தளபதியாக என்று இன்றைக்கு நான் வந்து அடுத்த அரசியல் தலைவராக வரப்போறேன்னு புதிய விடிவெளி கூட சத்யபாமா கழிச்சு பட்டு வேட்டியில் போய் நிற்கின்றாரு. இந்த திரையுலகத்தில் 35 வருஷங்கள் 36 ஆண்டுகள் ரஜினியோடைய விதத்திலிருந்து எல்லாரோடையும் நடிச்சிட்டார். எவ்வளோ பெரிய பெரிய இதெல்லாம் நடித்துட்டார். அன்னைக்கு வந்து மிகப்பெரிய திருவிழாவாக இருக்க போன்றது திருமணம் என்று நாம் நினைத்தோம். ஆனால் வந்ததோ ஆளுங்கட்சியின் முதல்வர் வந்தார். எதிர்கட்சி சார்பில் தேமுதிக எப்பொழுதுமே கிங்காங் மேல் தனி மதிப்புள்ள கேப்டனுடைய துணைவியார் பிரேமலதா அவர்கள் வந்திருந்தார்கள். அதுக்கப்புறம் இப்படி விரல் விட்டு சொல்லக்கூடிய ஒரு சிலர் தான் வந்திருந்தார்கள். அப்போ ஐஸ்வரி கணேசனுக்கும் சத்யபாமா கல்யாணிக்கும் தேடி 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 போய் நின்று அந்த கல்யாணத்தில் நின்று ஒரு நடிகர் சங்கத்தில் இருக்கிற தலைவர், பொருளாளர், பெரிய பெரிய பொது பதவியில் இருக்கிறவங்க கூட வந்தாங்களான்னு பார்த்தாக்கா வரவில்லை. ஏனென்று கேட்டீர்கள் என்றால் ஆடுற கோழிக்கு தான் அவங்க விலை குடிப்பாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இவங்க வந்து இது பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் பணம் இருக்கிறவர்கள்ட்ட மட்டும்தான் இவங்க வந்து மஞ்சள் குடிப்பாங்க, மற்றவர்களை கண்டுகொள்ள மாட்டாங்க என்பதற்கு உண்மையிலே ஒரு உள்ளத்தால் உயர்ந்தும் உயரத்தால் குள்ளமாகவும் இருந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு குடும்பத்தை காத்து ஒரு மிகப்பெரிய கல்யாணம் செய்திருந்து அவ்வளோ பெரிய விஷயம். அதில் எல்லா மொழியிலையும் தேடி 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 பத்திரிகை கொடுத்தார். அவருடைய திருமணத்திற்கு ஸ்டார் வேல்யூ உள்ள பெரும் நடிகர்கள்லாம் வெறும் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு மட்டும்